நல்லா கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க கேரளத்தோட கொலா புட்டு எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். கேரளா ஸ்டைலில் கொலா புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 1 கப், துருவன தேங்காய் 1/2 கப், 1 பிஞ்ச் உப்பு. நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. அது 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் பவுடர் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொலா புட்டு ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம் செய்யறதுக்கு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை காய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க கொதிக்க தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தாங்க நான் விட்டுருக்கேன் ஒரு கப்புக்கு. மாவு பதத்தில் நம்ம பிசைய போகிறதில்ல, அதனால் கொஞ்சமாக விட்டு ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லா பக்கமும் கொதிக்கிற தண்ணி படுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். மாவு மாதிரி பிசையாமல் இந்த மாதிரி உதிரி உதிராக தாங்க பிசைய போகிறோம். மாவு எப்போ ரெடி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிடி பிடிச்சா நல்லா பிடிக்கணும். அதே மாதிரி உடச்சி விட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக உடஞ்சிடணுங்க. அப்போ தான் நம்ம புட்டு மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். ரெடி ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா கொலாவோட பாட்டம் பார்ட்டில் நான் தண்ணியை விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ அந்த கொலா எப்படி நான் மாவு ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்குவோம். கொலா எடுத்துக்கோங்க. கொலாயில் அதுக்கு உள்ளே போடுறதுக்கு ஒரு அச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சை இதில் போட்டுருங்க. போட்டுட்ட பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக துருவன தேங்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்த லேயராக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 பிடி அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா துருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காவை ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பாட்டம் பார்ட்டில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே இந்த கொலாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுருவோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸுங்க. ஏன்னா தண்ணி முதலே கொதிச்சிருச்சு. அரிசி மாவும் கொதிக்கிற தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு அரை வேக்காடு தாங்க வேகணும். அதனால் 4 மினிட்ஸ் இதுக்கு ரொம்பவே தாராளம் வேகிறதுக்காக. எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே டாப்பில் நம்ம மூடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஆவி வர ஆரம்பிக்குங்க. பாருங்க, ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி புட்டை நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு ஆவி வந்தது எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரோ இல்லை ஒரு குச்சியோ ஏதோ ஒரு நல்ல கம்பியோ வச்சு நம்ம உள்பகுதியிலேருந்து, அதாவது நம்ம அந்த அச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலேருந்து நம்ம புஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல கொலா புட்டு கொலா மாதிரியே சூப்பராக லேயர் லேயராக வந்துருச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த கொலா புட்டு எப்படி சாப்பிட்லான்னா, இந்த புட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம கொஞ்சமாக சர்க்கரை பவுடரோ இல்லை சர்க்கரையோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. கோல்டுக்கு அவ்வளோ அருமையாக கேட்கும். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, சாப்பிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு கொலா புட்டு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் ஆகிக்கோங்க. பாய்.